இந்த வீடியோவில் iPhone 13 மினியோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக எப்படி செட்டப் பண்ணுறது, ஜிமெயிலோட கான்டாக்ட்ஸ் எப்படி சிங்க் பண்ணுறதுன்றதை பற்றியும் சில செட்டிங்ஸ் சேஞ்சஸை பற்றியும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனல் பக்கம் புது என்ட்ரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல்லையும் அடிச்சிடுங்க. வணக்கம், என் பேர் சாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். இந்த 13 மினியோட என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு 4S 5S மாதிரியான பாக்ஸி டிசைன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் என்னுடைய பழைய iPhone 5Sஐ நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸி டிசைன் போக வேறு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரே கையில் டிஸ்பிளேயில் 4 கார்னர்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரீச்சபிலிட்டியும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ சின்னதாக, ஹேண்டியாக, பாக்கெட்டபிளாக ஆண்ட்ராய்டு வேர்ல்டில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு. 5Sஓட ஒரு சின்ன சைஸ் கம்பேரிசன், ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ஆப்பிள் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த மினி சீரீஸை ஸ்டாப் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்லா கை கடக்கமாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸ். ஓகே, இப்போது இந்த 13 மினியை செட்டப் பண்ணலாம். நான் இந்த 13 மினியை என்னோடய 5Sஓட தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் வந்துருச்சு. கண்டினியூ கொடுக்கலாம். கனெக்டிங். ஓகே, இப்போது இதை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணியாச்சு. பழைய ஃபோனோட பாஸ்கோட் கேட்குது. பாஸ்கோடை என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணியாச்சு. செட்டிங் அப் யுவர் ஐஃபோன் வருது. ஓகே, ஃபேஸ் ஐடி. ஓகே, இப்போது ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ண சொல்லுது. நான் அப்புறமா செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டப் லேட்டர் கொடுக்குறேன். ஓகே, பழைய ஃபோன்லேருந்து எல்லா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவான்னு கேட்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஆப்பிள் ஐடி வந்து செட்டப் ஆகிட்டுருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அக்ரி கொடுத்துக்கலாம். செட்டிங் அப் யுவர் ஆப்பிள் ஐடி. மேக் திஸ் யுவர் நியூ ஃபோன்னு கேட்குது. நான் அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். கீப் யுவர் ஐஃபோன் அப் டு டேட். கண்டினியூ. லொக்கேஷன் சர்வீசஸ். ஓகே, சிரி அப்புறமா செட்டப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் டைம். கண்டினியூ. ஐஃபோன் அனலிட்டிக்ஸ். இந்த ஐஃபோன் அனலிட்டிக்ஸ் எதுக்குன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாவை வச்சு ஆப்பிள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். ஆர் இப்போ நீங்கள் ஷேர் வித் ஆப்பிள்னு கொடுத்தாலும் கூட நீங்கள் அப்புறமா செட்டிங்ஸில் போய் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஷேர் வித் ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஓகே, ஆப் அனலிட்டிக்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் இதில் ஆப் ஆக்டிவிட்டி அண்ட் கிராஷ் டேட்டாவை ஆப் டெவலப்பர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்கள் விருப்பம் தான். நான் இதில் ஷேர் வித் ஆப் டெவலப்பர்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ அடுத்த அப்பியரன்ஸ் எனி டே டார்க் தான். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. கண்டினியூ. ஓகே, இப்போது ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. டைம் ரிமைனிங் வந்து எஸ்டிமேட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போது டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸிங்கில் இருக்குது. எனக்கு இப்போது டைம் ரிமைனிங் வந்து அபவுட் 15 மினிட்ஸ்னு காட்டுது. இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 5Sல இருக்கிற டேட்டாஸ் அண்ட் ஆப்ஸ் தான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்றது தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதுவே இப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் நிறையா ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க, நிறையா ஆப்ஸ் அண்ட் டேட்டாஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்றாப்புல தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது 13 மினியை பார்க்கலாம். ஹோலா. ஓகே, ஸ்வைப் அப் பண்ணலாம். பாஸ்கோட் கேட்குது, என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணியாச்சு. ஸ்டோர் கம்ப்ளீட்டட். ஆப்ஸ் அண்ட் டேட்டா வில் பி கண்டினியூ டவுன்லோடிங் இந்த பேக்ரவுண்ட். ஓகே, கண்டினியூ கொடுத்துடலாம். ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ண சொல்லுது. நான் செட்டப் பண்ணிடுறேன் இப்போது. ஸோ கண்டினியூ கொடுக்கலாம். ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ணிட்டேன். வெல்கம் டு நியூ ஐஃபோன். ஓகே, ஃபோன் இப்போது கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ அன்லாக் பண்ணலாம்.
பாஸ்கோட் அடிச்சிடலாம். ஓகே, ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது சிம் கார்டை போட்டுடலாம். சிம் கார்ட் ட்ரே ஓகே இங்கே இருக்குது. அவ்வளோதான், சிக்னல் வந்துடுச்சு. ஸோ சிம் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல். இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து ஒன் ஹேண்டட் யூசேஜுக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன் இதுதான். இது வந்து OnePlus 8 Pro. இதோட ஒரு சின்ன சைஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு சைஸ் கம்பேரிசனாக 5S வச்சு பார்க்கலாம். ஓகே, ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான ஃபோன் இல்லை. இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆண்ட்ராய்ட்லேயும் இந்த மாதிரி கை கடக்கமாக ஒரு ஃபோன் போட்டால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். 13 mini என்னைய ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸி டிசைனாக இருக்கட்டும், பாக்கெட்டபிளான சைஸாக இருக்கட்டும், நான் ரொம்பவே இம்ப்ரெஸ்டு. கேமரா ஆப்பில் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ்னு 13 சீரீஸில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் சூஸ் ஸ்டைல்னு கொடுத்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டைல், ரிச் கான்ட்ராஸ்ட், வைப்ரண்ட், வார்ம் அண்ட் கூல்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து ஐஃபோனோட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலர் டோனில் இருக்கும். ரிச் கான்ட்ராஸ்ட் வந்து பிக்சல் ஃபோன்ஸோட ஒரு பஞ்சான கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும். வைப்ரண்ட் வந்து சாம்சங் ஃபோன்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். நான் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சு ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து எடுத்து ஃபுல் ரிவ்யூவில் நான் கொடுக்குறேன். iPhone 13 சீரீஸோட புது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் வீடியோ. பேசிக்கலி இது ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ மாதிரி, இது ஒரு போர்ட்ரேட் வீடியோ. ஸோ இதை பற்றியும் நான் என்னுடைய ஃபுல் ரிவ்யூவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அசிஸ்டிவ் டச் பார்த்திங்கன்னா 5S இருந்தது. ஸோ அதே செட்டிங்ஸ் இதுலேயுமே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ வந்து இது நம்ம இதை டிசேபிள் பண்ணிடலாம். இது எப்படி டிசேபிள் பண்ணணுன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அக்சசபிலிட்டியில் டச் போயிட்டு அசிஸ்டிவ் டச் ஆனில் இருக்குது. இப்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்க கான்டாக்ட்ஸை எப்படி ஐஃபோனில் சிங்க் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நானும் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டில் தான் வந்து கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி சிங்க் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸில் மெயில் போயிட்டு அதில் அக்கௌண்ட்ஸில் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களுடைய ஜிமெயில் ஆர் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் சிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் மெயிலை சிங்க் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ஸ், கேலண்டர்ஸ் அண்ட் நோட்ஸை கூட நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். நம்ம கான்டாக்ட்ஸை தான் சிங்க் பண்ண போகிறோம். ஸோ கான்டாக்ட்ஸ் சிங்க் பண்ணுறதை ஆன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போது விட்ஜெட்ஸை பற்றி பார்க்கலாம். பழைய ஐஃபோனில் வந்து விட்ஜெட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் அந்த விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆட் பட்டனை கொடுத்திங்கன்னா என்னென்ன விட்ஜெட்ஸ் இருக்குதுன்னு ஓப்பன் ஆகும். அதில் நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம பேட்ரி விட்ஜெட் எடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது வேறு ஏதாவது விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் ஸ்டாக்குன்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணி பார்க்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கூட விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். நான் அந்த செகண்டை சூஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதில் வெதர், கேலண்டர், ஹெட்லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ராக்டிவான விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து பல வருஷமாக விட்ஜெட்ஸ் இருந்தாலும் iOSல பாப்புலர் ஆனனால இன்ட்ராக்டிவான விட்ஜெட்ஸை ஆண்ட்ராய்ட் 12 நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து சில முக்கியமான செட்டிங் சேஞ்சஸ் நீங்கள் எதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செட்டிங் சேஞ்செலாம் உங்களை ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஃபர்ஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் எல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கலாம். ஸோ எதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணி வைக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா iOS 15 வரப்போ வந்து நிறையா பக்ஸ் அண்ட் கிராஷஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸில் தான் வந்து ஆப்பிள் வந்து ரெக்டிஃபை பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எந்த சீரியஸ் பக்ஸும் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணுன்னா, ஜென்ரலில் போய்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் இப்போது ஆனில் இருக்குது. நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். டவுன்லோட் iOS அப்டேட்ஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக எந்த ஆட்டோமேட்டிக்கான அப்டேட்டை டிசேபிள் பண்ணலாம்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் வந்து மொபைல் டேட்டாவில் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது, ஆப் அப்டேட்ஸ் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக எனக்கு ஐஃபோன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக். ஐஃபோன்ஸில் இருக்கிற ஹாப்டிக் மோட்டார் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். நம்மளால் அந்த ஹாப்டிக் குவாலிட்டியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதையும் ஆன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் போயிட்டு சவுண்ட்ஸ் அண்ட் ஹாப்டிக்ஸ் போங்க. அதில் வைப்ரேட் அண்ட் ரிங் ஆனில் தான் இருக்குது. சூப்பர். வைப்ரேட் அண்ட் சைலண்ட்டும் ஓகே. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம் ஹாப்டிக்ஸ் எனக்கு ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செட்டிங் சேஞ்ச் பண்ணலான்னா ஆக்சசபிலிட்டியில் டச் போயிட்டு அதில் டேப் டு வேக்குன்ற ஃபங்க்ஷனை வந்து ஃபீச்சரை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேக் டேப் இருக்குது. இந்த நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பேக் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா டபுள் டேப் பண்ணலாம். டபுள் டேப்பில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் டேப் பண்ணால் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும், லாக் ஸ்க்ரீன், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிபிள் டேப்புக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் செட் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் பட்டன். இப்போது சைட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணோம்னா வந்து சிரி ஓப்பன் ஆகும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி சிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும், ஆக்சிடென்டலாக வந்து நம்ம சிரி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்களா இப்போ வந்து சிரி வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் வந்து ஆனில் வச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ டோன். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரூ டோன்னா என்னென்னா இது வந்து ஆப்பிளோட ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஆம்பியன்ட் லைட் கண்டிஷனுக்கு ஏற்றாப்பில் டிஸ்பிளேயோட கலர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது எதுக்குன்னா உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மெஷர் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த மெஷர் ஆப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் வந்து நம்ம லெவல்ஸ் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போது 0ல் இருக்குது. என்ன தான் இது ஒரு கேமரா பம்ப் இருந்தாலும் 0ன்னு காட்டுது. அது எந்த மாதிரின்னு நம்மளுக்கு தெரியலை, ஆனால் நல்லாயிருக்கு. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து எக்ஸாக்டாக நம்ம சில ஆப்ஜெக்ட்ஸை கூட நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ரியல் டைமில் கேமரா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி பேசலாம். நான் OnePlus 8 Proவில் எப்போயுமே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். iPhone 13 miniயில் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ப்ரோ மாடல்ஸில் மட்டும்தான் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என்னால் ரெஃப்ரெஷ் ரேட் ட்ராப் ஆனது தெரியுது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் ஐஃபோனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இல்லைனாலும் அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்குன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்மளால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. iPhone 13 miniயில் அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், நார்மல் யூசேஜாக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. 120 Hz ஸ்மூத் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜ் யூசர்ஸ்னால் கண்டிப்பாக இதை நோட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ iPhone 13 or 13 mini வந்து உங்கள் பட்ஜெட்டில் இருக்குது, ஆனால் இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இல்லாத காரணத்தினால இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த iPhone 13 or 13 miniயை வந்து நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக பெரிய டிஃப்ரென்சஸ் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரி, இப்போ 13 miniயோட அன்பாக்சிங் எப்படி செட் பண்ணுறது, ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பார்த்தாச்சு. அடுத்து 13 miniயோட முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட்டான கேமராவோட பர்ஃபார்மன்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், சினிமேட்டிக் வீடியோஸ் சாம்பிள்னு முக்கியமாக இவ்வளோ காம்பேக்டாக இருக்கனால பேட்ரி சைஸ் குறைச்சனால பேட்ரி கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருக்கு. ஸோ பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது, டே டு டே யூசேஜை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நம்ம ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணியாச்சா, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.